தமிழ்நாடு முழுவதும் கலை அறிவியல் கல்லூரிகளில் முதலாம் ஆண்டு வகுப்புகள் இன்று தொடங்குகின்றன. இந்நிலையில் சென்னையில் உள்ள மாநில கல்லூரியில் புதிய மாணவர்களை பழைய மாணவர்கள் உற்சாகமாக வரவேற்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அன்புச்செல்வனிடம் கேட்டு பெறலாம். அன்புச்செல்வன், கல்லூரிக்கான முதல் நாள், ஒரு பெருங்கனவிற்கான மிக முக்கியமான நாளும் கூட. எவ்வளவு உற்சாகமாக முதல் நாள் கல்லூரிக்கு வந்திருக்கிறாங்க? அங்க இருக்கிற தகவல்கள் என்ன? கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய முதலாம் ஆண்டு வகுப்புகள் இன்றிலிருந்து தொடங்குகிறது. மாணவர்கள் உற்சாகமாக மிகப்பெரிய ஒரு கனவுகளுடனாக கல்லூரி வாழ்க்கைக்குள்ளாக வந்திருக்கிறார்கள் என்று சொல்லலாம். இந்த நிலையில் எப்பொழுதுமே பிரசித்தி பெற்றதாகவும் மிகவும் பழமையாக குறிப்பாக பல தலைவர்களை உருவாக்கியதும் பல்வேறு துறை சார்ந்த வல்லுநர்களை உருவாக்கக்கூடிய ஒரு கல்லூரியாக சென்னை மாநில கல்லூரி விளங்கி கொண்டிருக்கிறது. அந்த கல்லூரியில் குறிப்பாக இன்று வரக்கூடிய முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டது. மேலதாளத்துடன் மாலை அணிவித்து அதே போன்று பன்னீர் தெளிவித்து ஒரு புதுமனை புகுவிழா போன்று புதிதாக கல்லூரிக்கு புகக்கூடிய மாணவர்களுக்கான அந்த அச்சத்தை போக்கக்கூடிய வகையில் ஒரு உற்சாகமான வரவேற்பை மாநில கல்லூரியுடைய முன்னாள் மாணவர் சங்கத்தினரும் அதே போன்று NSS NCC மாணவரும் கூட ஒரு உற்சாகமான வரவேற்பு மேலதாளத்துடன் வழங்கப்பட்டது. நீங்கள் கல்லூரி வளாகம் முழுவதுமே பார்க்க முடியும். சற்று நேரத்திற்கு முன்பாக வரைக்கும் ஒரு கொண்டாட்டம் என்பது களை கட்டி கொண்டிருந்தது என்று சொல்லலாம். இப்பொழுதுதான் வகுப்புகள் உள்ளே செல்ல வேண்டியிருப்பதன் காரணமாக மாணவர்கள் அவர்களுடைய வகுப்புகளுக்கு செல்ல தொடங்கி இருக்கிறார்கள். இந்த நிலையில் அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பை அளித்த முன்னாள் மாணவர் சங்கத்தில் நம்ம இருக்கலாம். இப்போ மாணவர்களுக்கு ஒரு வரவேற்பு கொடுத்தீங்க, எந்த அடிப்படையில் கொடுத்தீங்க, எப்படி போகிறாங்க மாணவர்கள்? நாங்கள் எல்லாம் முன்னாள் மாணவர்கள், இங்கே புதிய மாணவர்கள் நாங்கள் எல்லோரும் வரவேற்று அவங்கள புத்துணர்ச்சியோடு உள்ள அமைச்சிருக்கோம். எங்களுக்கெல்லாம் இதுமாரி வரத்துக்கு ஆள் இல்லை. இப்போ அவங்களுக்கு வரத்துக்கு நாங்கள் எல்லோரும் முன்னாள் மாணவர்கள் எல்லோரும் சேர்ந்து அவங்கள வரவேற்று ஒரு தைரியத்தை கொடுத்து வருங்காலத்தில் அவங்கள பெரிய பெரிய பதவியில் வரணும்னு வேண்டிக்கிறோம். குறிப்பாக வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்குமே ஒரு உற்சாகமான வரவேற்பை இங்கு அளித்ததை நாம் பார்க்க முடிந்தது. அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் வரக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு அச்சம் இருக்கும். முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு அந்த மாணவர்களுக்கு இந்த வரவேற்பு கொடுக்கக்கூடிய காட்சியில் நாம் பார்த்து கொண்டிருக்கோம். அப்பா, நீங்கள் என்ன வகுப்பு படிக்கிறதுக்காக வந்திருக்கீங்க? இது மாதிரி வரவேற்பு கொடுக்கறத எப்படி எடுத்துக்கிறீங்க? BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருக்கோம். இங்கே சென்னையில் தான் இருக்கிறேன். இந்த வரவேற்பு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு ஒரு மாதிரி தயக்கம் இருந்திருக்குல்ல வரும்போது, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ கொஞ்சம் எல்லோரும் ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. கொஞ்சம் இருந்த பயம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக, டீச்சர்ஸ்லாம் ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாங்க. சொல்லுங்கம்மா, நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க? என்ன கிளாஸ் எடுத்துருக்கீங்க? திருநெல்வேலியிலேருந்து வரேன். BA தமிழ் எடுத்திருக்கேன். சரி, இப்போ இந்த மாதிரி முன்னாள் மாணவர்களுக்கு வரவேற்பு என்ன மாதிரி மனநிலையில் வந்தீங்க? ஃப்ரெண்ட்ஷிப்பாக. நீங்கள் உங்கள் பேர் என்னப்பா? எங்கேருந்து வரீங்க? என்ன கோர்ஸ்? நான் தருமபுரியிலேருந்து வரேன். சௌந்தர்யா, எந்த BSc பாட்னி. அப்புறம் இந்த மாதிரி வரவேற்பு எப்படி இருக்கு? ஒரு தயக்கம் போன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா? தயக்கம் போன மாதிரி ஃபீல் பண்ணுறேன். எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்குது, தைரியமாகவும் இருக்குது. தேங்க்யூ. இது போன்று வரக்கூடிய மாணவர்கள் முதல் நாள் வகுப்புக்கு செல்லும் பொழுது ஒரு பெரிய தயக்கம் என்பது இருந்து கொண்டிருக்கும். அப்படி தயக்கத்தை போக்கக்கூடிய வகையில் இது போன்ற ஒரு முன்னாள் மாணவர்கள் கொடுக்கக்கூடிய வரவேற்பு என்பது தங்களுக்கு தைரியமூட்டுவதாகவும் அதே போன்று அந்த தயக்கத்தை போக்குவது மட்டுமல்லாமல் ஒரு உற்சாகமான மனநிலையில் முதல் வகுப்புக்கு நாங்கள் செல்லக்கூடிய ஒரு மனநிலை ஏற்பட்டிருப்பதாகவும் மாணவர்கள் தெரிவிக்கிறார்கள். களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.